இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போடுறது, தொடர்ந்து 78 மணி நேரமும் நம்ம பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பழங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்குது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியமான வாழ்வியலுக்கும் நம்ம உணவில் காய்கறிகளையும் பழங்களையும் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்கின்றன என்றும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியமான வாழ்வியலுக்கும் நம் உணவில் காய்கறிகளையும் பழங்களும் தாராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மாவு சத்து உணவுகள், புரோட்டீன்ஸ், கொழுப்பு சத்து உணவுகள் போன்றவற்றை முற்றாக தவிர்த்துவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறவில்லை. ஆக நம் உணவு பழக்கங்கள் என்பது சமசீரானதாக தான் இருக்கணும். காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே வேளையில சத்துள்ள பிற உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்வது அவசியம். இருப்பினும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்றவங்க பழங்களையே உணவாக உட்கொண்டு தங்கள் இலக்கை அடைவதை நோக்கமாக வச்சிருக்காங்க. நம் உடலுக்கு தேவையான நீர் சத்து பழங்கள் வழங்குவதோடு உடல்ல தேங்கி இருக்கும் தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கும் உதவிகரமாக இருப்பதால் உடல் எடை குறைய நல்ல வாய்ப்பாக அமையும் என்ற கருத்து இருக்கு. அந்த வகையில 3 நாட்களுக்கு, அதாவது 72 மணி நேரத்திற்கு பழங்களை மட்டுமே உணவாக சிலர் எடுத்துக்கிறாங்க. இதன் மூலம் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை கிடைப்பதோடு ஜீரண சக்தி மேம்படும் என்றும் இதய நலம், சுவாச நலம் போன்றவை மேம்படும் என்றும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னென்ன மாதிரி பழங்களை எப்படி சாப்பிடணும் என்று நினைச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க. முதலாம் நாள்ல நம் பழங்களை உட்கொள்ளும் பொழுது நம் உடலானது பழங்களை செரிமானம் செய்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு கொள்ள தொடங்கும். அதே சமயம் பழங்கள்ல உள்ள நார் சத்துக்களால் வயிற்று வலி போன்ற தொந்தரவு தவிர்க்கப்படுது. அடுத்தது 2ஆம் நாள், உடல்ல உள்ள கொழுப்புகளை எரிக்க வேண்டும் என்றால் கலோரிகளை குறைத்து கொண்டு உடல் இயக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்தது 3ஆவது நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் பழங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில உடல் சோர்வு, களைப்பு போன்றவை தென்பட்டுச்சுன்னா மிகுதியான வேலைகள் செய்வதற்கு உண்டான சத்து போதுமான அளவுல இருக்காது. ஏன்னா பழங்களை உட்கொள்ளலாம். நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைந்த அனைத்து பெரி பழ வகைகள், ஆப்பிள்கள், ஆரஞ்சு, கிவி மற்றும் மாதுளம் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். பின் விளைவுகள் இதுக்கு இருக்குமா அப்படின்னா, பழங்களை மட்டும் சாப்பிடுவதால பெரிய அளவுக்கு பின் விளைவுகள் எதுவும் இருக்காது. இரும்பு சத்து, கால்சியம் போன்றவை உடலுக்கு போதுமான அளவு கிடைக்காது என்று நிபுணர் சொல்றாங்க. அதாவது வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுவது சத்தா இருந்தாலும் ஆனா அது உடல் முழுவதும் போதுமான சத்துக்கள் கிடைக்காது. அதனால இரும்பு சத்து, புரோட்டீன்ஸ், கால்சியம் போன்ற சத்துக்களும் தேவை. நீடித்த பசி, வரசிதைவு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் என்றும் மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால எல்லாமும் கலந்து சாப்பிடும். வெறும் பழத்தை மட்டுமே நீங்க 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா அது சில தொந்தரவுகளை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.